ஸோ ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஏஆர் கிளவுட் பிளாக்ஸ் அஜ்மல் ரஹ்மான் பேசுகிறேன். அர்ஷத் ரஹ்மான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா மார்னிங் டைம் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, எஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மார்னிங் டைம் தான். ஸோ 6:45 ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா ஷர்ட்டில் போட்டு எங்கடா போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம கோவைப்புத்தூரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த ஜாக்கிங் அப்புறம் இந்த மாதிரி வாக்கிங்லாம் போகிறாங்கல்ல, ஸோ அவங்கள அப்படியே நம்ம அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கொரோனா டைமில் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமை சும்மா அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கூட சிட்டிங்கில் அப்படியே சேர்லாம் உட்காந்துட்டு சும்மா அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி நம்ம போயிட்டு வந்தலான்னு பார்க்குறோம். ஸோ வாக்கிங் கிடையாது. ஸோ நம்ம கூட பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பேர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அது யாருன்னு பாருங்கள். ஸோ இந்த சைக்கிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போக போகிறோம். ஏடா நீ ஒரு சைக்கிள் 2 பேரா? இந்த வீடியோவில் ஹைலைட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் தான். ஸோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ எங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கள் கூட வாங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை போட்டுக்கலாம். அங்கே போய்ட்டு வேணால் நம்ம ஏதோ கழட்டினா வேணால் அப்போ கூட கழட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளோட சேஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போடணும்ல. ஸோ போட்டுடலாம் வாங்க. கைஸ் போகலாமா? சரி, ஓகே நண்பர்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் பாயிண்டில் போயிட்டுருக்கோம். என்னடா நீ தனியாக போகிற, யாரா ஓட்டுற அப்படின்னா, எஸ் நம்ம அஜ்மல் ரஹ்மான் தான் ஓடிட்டுருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு நான் எப்படிலாம் இது பண்ணோம் அப்படின்னு காமிக்கிறேன். வாங்க போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக நம்ம வந்து சாந்திவேஸ்வரம் ரோடு கிட்டே இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபேமஸான இடம். பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவைப்புத்தூரில் அப்படின்னா வண்டியில் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு பேசுறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரேக் ஆக மாதிரி ஆகும். ஒரு புது டெக்னிக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சைக்கிள் வச்சிருக்காங்க. எப்போ 2 பேர் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹேரிங் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் உட்காருவாங்க. ஹேரிங் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சென்டரில் ஒன்று இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உட்காருவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 7 o'clock ஆயிடுச்சு. என்னடா நீ பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து மார்னிங் பெல் அடிச்சிட்டாங்க. ஸோ 7 o'clock. ஸோ குட் மார்னிங் நண்பர்களே. சரி, குட் மார்னிங். சரி, ஓகே நண்பர்களே, கேட்குதா? வாக்கிங் போகிறாங்க, 10 பேர் வண்டியில் போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவைப்புத்தூர் ரவுண்ட் அடிக்க போகிறோன்னு எங்கள் அண்ணா சொன்னால். ஸோ நான் ரொம்ப பேசாமல் டேரெக்டாக நம்ம ரோட்டை காமிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி வாக்கிங்கில் ஜாக்கிங் அப்புறம் அப்போயே சொல்லியிருப்பேன். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டு எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்த மார்னிங் டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம இப்படி உட்காந்தாச்சு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ எப்படா போகிறேன் அப்படின்னா பாருங்கள். ஹாய் சொல்கிறேன். ஹாய் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெடலிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அஜ்மல் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பார் வந்து ஓடிட்டு இருக்கான். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ட்ரிக்கு. ஸோ இது யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிட்டே தான் பேசிகிட்டு இருக்கேன். அஜ்மல் பாருங்கள் டிரைவிங் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலான ஃபன்னாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எங்களை பார்த்து போகிறாங்க. என்னடா இவனுங்க லூஸ் மாதிரி பண்ணுறாங்க, இல்லை என்ன பண்ணுறானுன்னு தெரியல. ஸோ ஓகே, நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக கனெக்டாக யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிஃப்ரெண்ட் கனெக்ட் யோசிச்சிருக்கோம். ஸோ வாங்க அப்படியே உங்களுக்கு போயிட்டு எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் வாக்கிங் போகிறவங்களா பார்த்தீங்க அப்படின்னா என்ன தம்பி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாம், வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா இந்த வாக்கிங் ஜாங்க போகிறாங்க, சும்மா வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நானும் வீடியோவில் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அப்படியே அவங்க யாருன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு அப்படியே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது மார்னிங் டைமில். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சது இந்த வீடியோவை நாங்கள் எடுத்தது. அது உன்னோட பாயிண்ட் ஏதோ பேசு. ஏன் பாயிண்ட்டா? ரோட்டில் போயிட்டே பேசலாம் அப்படியே. அதுதான் பேசுங்கிறேன். என்ன பேசுறது? இந்த இடம் எல்லாமே ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க, அதை காட்டலாம். அதுக்கப்புறம் அதை இன்ட்ரோலே பேசியாச்சு.
அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கல் விளையாண்டுட்டு இருக்காங்க. வேறு லெவல் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபீல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வேறு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து பாதி தூரம் நம்ம போயாச்சு. இனி நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் போவோம். இனி போயிட்டு நிறைய பிளேஸ் காட்டுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே எதுக்கு நீங்கள் நின்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுவோம், ப்ளஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்டும் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தோம். சரி அப்படியே சைக்கிள் ஓட்டும் போது, ஏன்னா நான் கூட எனக்கு சும்மா ஹேண்டில் பார் மட்டும் பிடிச்சிக்கலாம். ஸோ இவர் தலைவர் தான், நம்ம தலைவர் தான் பெடல் பண்ணி அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டு மூச்சு வாங்கிட்டு இருப்பார். ஸோ ரொம்ப மூச்சு வாங்குது அவருக்கு. சரி கொஞ்ச நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் வரோம். பார்த்தீங்க அப்படின்னா இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே நான் வீடியோவில் கண்டினியூ ஆக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா க்ராஸ் பண்ணி என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்போம் ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே போக ஏதோ பேசலாம். ஸோ எனக்கே இருக்கும் போகும்போது எல்லாருமே அப்படியே வாக்கிங்கில் அவங்களோட ஃபீல் தனியாக இந்த காலையில் தான் நீட்டாக போவாங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் போகும்போது நம்ம சைலண்ட்டாக நம்மளோட வே பார்த்து கரெக்டாக போகும்போது ஒரு காலையில் அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா போக போகிறோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிரவுண்டு. ஸோ இது வந்து கோயம்புத்தூர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறீங்க வீடியோ எங்கே அந்த மாதிரி வெளியேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் தெரியாது. ஸோ இது ஒரு ஃபேமஸான ஒரு கிரவுண்டு இது இந்த கோயம்புத்தூரில். ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே விளையாடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஆயாச்சு. இப்போ வேற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு உங்களுக்கு நான் அப்படியே ரோடோடைய ஃபுல்லாக இங்கே மலை இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம மலை பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இது பேர் கோயம்புத்தூர் பிரிவு ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜங்ஷன் இங்கே தான் இருக்குது. இனி நம்ம கீழே போனால் மெயின் ஜங்ஷன் தான். இது வந்து மேலோட்ட ஜங்ஷனு கிட்ட ஒரு ரோடு போகும். ஸோ இங்கே போனால் நம்மளோட இடம் நம்ம ரீச் பண்ணிக்கலாம். மலை காட்டுறதுக்காக தான் நின்னேன். ஸோ நான் இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சரி வாங்க.
பார்த்தீங்க அப்படின்னா நாய் துரத்திட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டி ஒரு வந்து 1 இயர் ஆக போகுது. ஸோ இந்த ரோட்டில் அதே மாதிரி பார்த்தா நான் அந்த ரோடு காமிச்சிருப்பேன்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு நான் காமிச்சிருப்பேன். இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் வந்துகிட்டே இருக்கும். இந்த ரோடு எப்படி இன்ஸ்பைர் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். இதான் சிபிஎம் காலேஜ். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 1974 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டினது. எங்கள் அப்பாலாம் இந்த காலேஜ் தான் படித்தார். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் காலேஜாக இருந்தது இந்த கோயம்புத்தூரில். ஸோ இப்போ இந்த ரோடு தான், அந்த ஒரே ஒரு ரோடு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது, இங்கெல்லாம் கிடையாது. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடில் கட்டினது. பாருங்கள் காலேஜை நாங்கள் காட்டுறோம், கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக அங்கே நிறுத்திடுறோம். ஸோ நாங்கள் முடிஞ்சால் நாங்கள் காட்டுறோம் எல்லாத்தையும். ஓகே, நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். சிபிஎம் காலேஜ். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் வீடு பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் மழை பக்கத்தில். ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த சிபிஎம் காலேஜ் பார்த்தோம்ல, ஸோ ஹாஸ்டல், அதோட ஹாஸ்டல் அப்புறம் கேண்டீன் பார்த்திங்கன்னா இங்கே தான் நடக்குமாமா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்குது. இந்த சைடு எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக புல்லு செடியாக இருக்குது. எங்களால் ஓட்டு வர முடியல. ஸோ நம்ம டிரைவருக்கு வந்து டிரைவர் இல்லை தம்பி சும்மா சொல்லிக்கிறது தான். ஸோ அவர் வந்து தள்ளிட்டு இருக்காரு. ஜம்முன்னு பாருங்க அப்படின்னா உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ரோடு என்ன இப்படி தான் முதல்ல அந்த ரோடு இப்படி தான் இருந்தது. ஸோ நண்பர்களே, ஸோ இந்த ரோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த ரோடு மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோடு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. ஸோ இந்த ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். All the birds that we spoke, yet only with our eyes. Now is the time to choose. Somebody wins and some lose. I can see through your disguise. Lay down, hope for something better. Looking at the clouds, the cyber and the weather. You can't keep this up. The lies are just too much. Kick back, start another fire. Looking at the clouds, making shapes that you admire. And you can't stop it now, 'cause you don't know how. பாவம் தலைவர் தள்ளிகிட்டே வராரு. அது வரைக்கும் தள்ளணும். ஸோ நம்ம அது வரை பார்த்திங்க அப்படின்னா அங்கே வரி போகணும். ஸோ இவ்வளோ தூரம் தள்ளி விட்டுறேன். ஸோ அஜ்மல், உங்களோட ஸ்பீச் எதாவது சொல்கிறியா? என்னால் முடியலைங்க. சொல்லு ஜோ. என்னால் முடியல. ஸோ
ஸோ அவ்வளோ தூரம் இனி போகணும். சரி நினச்சாலே சரி ஓகே, நம்ம தம்பி கஷ்டப்பட்டா அண்ணனுக்கால தாங்க முடியாது. ஸோ நம்ம பண்ணுவோமே, வாங்க. பாருங்கள் ரோடை வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாருங்கள், இது கிட்டத்தட்ட மலை மாதிரி தான் இருக்கும் இந்த இடம், பார்த்தீங்களா? சரி போகலாம். நண்பர்களே, இப்போ எங்கள் அண்ணன் வந்து நான் சொன்னதுக்காக எங்கள் அண்ணன் தள்ளிகிட்டு இருக்காரு. பாவம் சைடு போயிட்டுருக்கேன். தம்பி கஷ்டப்பட்டதை நம்ம அண்ணனுக்கால தாங்க முடியாது. ஸோ அதனால் போகலாம். பார்த்தீங்களா மாடு? அது மாடு தான். ஸோ அதே மாதிரி அங்கே ஒரு மாடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளவுட், ஏஆர் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தா அங்கே உங்களுக்கு ஒரு பஞ்சாரா ஹில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுதான் இந்த பஞ்சாரா ஹில்ஸ். ஸோ இது ஒரு ஹில்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்களா இங்கே மண் நிறைய சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே ஹவுஸ் இங்கே ஜாஸ்தியாக எல்லாமே இருக்கும். எல்லாமே இப்போ தான் வந்தது. ஸோ எப்போவுமே இது முன்னாடி வருஷம்லாம் இல்லை, இப்போ ரீசண்டாக வந்தது எல்லாமே. இந்த பில்டிங் இந்த பாருங்கள், இப்போ கூட இந்த பில்டிங் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னும் அதே மாதிரி நம்மளோட கோயம்புத்தூர் சிட்டி மாதிரி அடித்து இது மாறும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டில் வெயிட்டிங்கில் இருக்கும். சரி, இந்த இடத்த நீங்கள் எல்லாமே பாருங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப முடியும்னு சொல்லி நானும் இறங்கிட்டேன். ஸோ இந்த ரோடு ஒரு வழியாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு அங்கெல்லாம் போக மண் மாதிரி இருக்குது. பட் நாங்கள் அந்த இடத்துக்குலாம் போக மாட்டோம். ஸோ சும்மா உங்களுக்கு சொன்னேன். சரி ஓகேங்களா, இனி நம்ம அடுத்து இந்த ரோட்டில் நம்ம போகிறோம். ஸோ இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் டேரெக்டாக நம்மளோட திருப்பி பேக் டு த பேக் திருப்பி கோயம்புத்தூருக்கே வந்துடுவோம். நான் ஒன்று மெயினாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ என்னது அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இந்த இடம்லாம் காமிச்ச இடம்லாம் உங்களுக்கு நான் அந்த காமிச்சிருப்பேன். ஸோ அந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு 5 இயர்ஸோ ஒரு 6 இயர்ஸ் ஆனதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது எப்படி ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த உட்கார்ந்ததெல்லாம் எப்படி மாறுச்சுன்னு. மாறப்போகுது, இனி எப்படிலாம் தெரியாது, மாறப்போகுது. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாமே சுற்றி காமிச்சிருப்போம். ஸோ திருப்பி நம்ம பேக் டு பேக் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ வீட்டுக்கு போகிறக்குள்ள அதுக்குள்ள நம்ம இப்போ எல்லாமே காமிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் வீடியோ முடியல, இருங்க வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டை நீங்கள் எல்லாமே அப்படி பாருங்களேன். ஸோ இங்கேருந்து அப்படியே கீழே ஹில்ஸ் அப்படியே கீழே போகும். ஸோ இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக ரொம்ப வேர்த்துருச்சு, ரொம்ப இதாக இருக்குது. ஸோ உண்மையாக சொல்ல போனால் காற்றே இல்லை. நான் என்ன பண்ண நினச்சி வந்தேன், ஒரு குடும்பம் ஒன்றுமே ஆட மாட்டேங்குது, அப்படி வேர்க்குது. சைக்கிள் பண்ணால் தான் வேர்க்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதாவது பேசுங்க. நாங்கள் என்னங்க பேச. ஸோ இப்போ அந்த ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ போய் இனி நம்ம வீட்டுக்கு போய் தான் இனி உட்காந்து ஃபேன் போட்டால் தான் நம்மளுக்கு படம் காற்று கிடச்ச மாதிரி அப்படின்னு எல்லாம் நினைப்போம். ஸோ இயற்கை காற்று அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. எப்படா அந்த காற்றெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ பாருங்கள் அப்படின்னா இங்கே எதுவும் மழையில் கிடையாது. ஏன் அப்படின்னா வீடு அதனால எதுவும் காய முடியல. ஸோ அங்கே நாங்கள் காமிச்சிப்போம் நினைக்கிறேன். என் தம்பி தான் எடுத்தான், பார்க்கலாம். அங்கே போய் வேணா பார்த்திங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட் டைம் எங்களால் எடுக்க முடிஞ்சால் நாங்கள் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நைட்டு கொஞ்சம் பேர் வாக்கிங் போவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா வரலாம். ஸோ கொஞ்சம் ஜாலியாகவும் நல்லா இதாகவும் இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க.
அதான் வெறி தனமாக ஓடி வருதுங்க. இப்போ பயந்துட்டேன் நம்மளே ஏதாவது கடிக்க வருது அப்படின்னு நினச்சிட்டு. கேட்டிங்கன்னா இது எங்களோட ஸ்ட்ரீட். ஸோ எங்கள் வீடு ரீச் ஆக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்தாச்சு. இதே லைனில் தான் எங்கள் வீடு இருக்குது. சரி ஓகே, நாங்கள் டேரெக்டாக வீட்டிலே போய் எடுத்துடலாம். ஓகே நண்பர்களே, மாஸ்க் கழட்டிடலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. வா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டல்லாக இருக்கும். தலைவரோட ஃபேஸ் பாருங்கள் எப்படி போனானோ அதே மாதிரி இருக்கும் நம்ம தலைவரோட ஃபேஸ். சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ பிடிச்சா எனக்கும் என் தம்பிக்கும் சந்தோஷம். ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிக்கணும்னு தெரியல. ஸோ பிடிச்சா அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எங்கேருந்தோ நீங்கள் வெளியே யாரோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரவாயில்ல இங்கே தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் சுற்றி பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், சும்மா வேறு லெவலில் இருக்கும் கோயம்புத்தூர். சரி ஓகே நண்பர்களே, இதோட வீடியோவை நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஏன் அப்படின்னா முடியல, ரொம்ப இதாகுது. உங்கள் கோயம்புத்தூர் இதை விட நல்லா நாங்கள் சூப்பராக காமிக்கணும்னு நினச்சோம். ஸோ நம்மளே ட்ரோன் தான் வச்சுக்கோங்களேன், அதை விட கொஞ்சம் வேறு லெவலில் காமிக்கலாம். கரெக்டாக வேறு லெவலில் காமிக்கலாம். ஸோ நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இன்னி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எதாவது வந்துச்சு அப்படின்னா, கேஷ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வாங்கி உங்களுக்கு நாங்கள் அந்த கோயம்புத்தூரை ஒரு ரவுண்ட் அடிப்போம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் எங்களோட கோயம்புத்தூர். ஸோ இங்கே பிறந்ததுனால எங்களோட கோயம்புத்தூர். ஸோ நான் கண்டிப்பாக நான் காமிப்பேன். ஸோ இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதேமாதிரி உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வ்ளாகில் ஒரு கண்ணாடி ஏதோ ஒரு கண்ணாடியில் உங்களை பார்க்குறோம். ஸோ தலைவர் கை வலிக்குது, அதான் கேமரா ஆடிட்டே இருக்கான். பாய்.